கணேசாய நமக. முருகாசரணம். நாளை கார்த்திகை அமாவாசை. திருவிசநல்லூரில் கங்கை பொங்கும் நாள். நாளை 30/11/2024 சனிக்கிழமை கார்த்திகை மாத அமாவாசை அன்று திருவிசநல்லூரில் மக்கள் வெள்ளம்தான். 300 ஆண்டுகளுக்கு முன் ஸ்ரீதரையாவாள் என பிரபலமாக மக்களால் அழைக்கப்பட்ட மகான் வாழ்ந்து வந்தார். திருவடைமருதூர் என்ற ஊருக்கு அருகில் உள்ள திருவிசநல்லூர் என்ற கிராமத்தில் பிறந்த இவர் சிறந்த மகானும் கர்நாடக இசை வல்லுநரும் கூட ஆவார். இவர் போதேந்திரர், நெரூரர், சதாசிவ பிரேமேந்தர் ஆகிய மூவரும் சமகாலத்தவர். கர்நாடக சமஸ்தானத்தில் திவானாக பணிபுரிந்தவர் ஸ்ரீதர ஐயாவாள். இவர் தன் பதவி சொத்துக்களை துறந்துவிட்டு தமிழக காவேரி கரையில் உள்ள திருவிசநல்லூரில் வந்து குடியேறிவிட்டார். இவர் தினமும் அருகே உள்ள திருவடைமருதூர் மகாலிங்கேஸ்வரரை தரிசிக்கும் வழக்கம் கொண்டவர். இவரது தந்தை மறைந்த திதியான கார்த்திகை மாதத்தில் அமாவாசை நாளில் இவர் சித்தார்த்த சமையல் தயார் செய்ய சொல்லிவிட்டு காவேரிக்கு நீராட சென்றார். நீராடி இல்லம் திரும்பும்போது எதிரே வந்த வயதான ஏழை ஒருவர் ஐயாவாளிடம், "சுவாமி, எனக்கு வயிறு ரொம்ப பசிக்கிறது, ஏதாவது கொடுங்களேன்" என கேட்கிறார். அவர் மீது இரக்கம் கொண்ட ஸ்ரீதர ஐயாவால் அவரை தனது இல்லத்துக்கு அழைத்து வந்தபோது சிராத்த சமையல் மட்டுமே தயாராகி இருந்தது. பசி மயக்கத்தில் இருந்த அந்த ஏழைக்கு சிதார்த்த சமையல் உணவை எடுத்து கொடுத்து பசியாற்றினார். சிதார்த்த சமையலை திதி கொடுக்கும் அந்தணர்கள் மட்டுமே உண்ண வேண்டும். மீதம் உள்ளதை பசுவுக்கு தான் கொடுக்க வேண்டும். இது நேதியாம். ஆனால் இவர் அந்த நேதியை மீறினார். அதனால் கடும் கோபமடைந்த சித்தார்த்தம் செய்ய வந்த அந்தணர்கள் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள். மேலும், "நீ காசி சென்று கங்கையில் குளித்துவிட்டு பரிகாரம் செய்து வந்தால்தான் நாங்கள் திதி கொடுப்போம்" என்றனர். ஒரே நாளில் எப்படி அவ்வளவு தூரத்தில் உள்ள காசி சென்று கங்கையில் சென்று நீராடிவிட்டு அன்றே திரும்பி வர முடியும்? இதென்ன நமக்கு வந்த சோதனை என ஸ்ரீ மகாலிங்க சுவாமியை நினைத்தபடி மிகுந்த மன வருத்தத்துடன் படுத்தவர் அப்படியே அசதியில் உறங்கிவிடுகிறார். அப்போது கனவில் தோன்றிய சிவனார் திருக்காட்சி கொடுத்து, "உன் வீட்டு கேணியில் கங்கையை யாம் பிரவசிக்க செய்வோம், கவலை கொள்ளாதே" என உறுதியளித்து மறைந்துவிட்டார். அதன்பின் ஐயாவாள் தம் வீட்டு கிணற்றருகே நின்று கங்கை அன்னையை நினைத்து உளமுருக கங்காஷ்டகம் பாடினார். பாடி முடித்தவுடன் கங்கை மாதா அந்த கிணற்றுள் எழுந்தருள அந்த கிணறு பொங்கி வழிந்து திருவிசநல்லூர் முழுவதும் கங்கை தாயாய் வெள்ளமாய் பாய்ந்தோடினாள். அதனை கண்ட அந்தணர்கள் ஐயாவாளிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த கிணற்றில் நீராடினார்கள். இந்நிகழ்வு நினைவாக இன்றளவும், அதாவது கடந்த 300 ஆண்டுகளாக கார்த்திகை அமாவாசை அன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுமையிலும் இருந்து வந்து நீராடி செல்கிறார்கள். அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலையார் மலர்பாதம் சரணம். சிவாய நம. சிவமே ஜெயம், சிவமே தவம், சிவமே சரணாகதி, சிவமே என் வரம். நன்றி.